Hello friends, good morning. So இன்னைக்கு நம்ம கோல்ட் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ கோல்ட் அப்டேட்டில் இது வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம வீக்லி அனலைசிங். ஸோ வீக்லி அனலைசிங்கில் நம்ம எதிர்பார்த்தது வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட் வந்து ரன்னிங் ஆகும்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு பிறகு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பைக் கண்டினியூ ஆகுது. பட் வந்து இந்த மண்டே டியூஸ்டே இன்றைக்கி மார்னிங் மட்டும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஏஷியா மார்க்கெட்டில் வந்து கண்டினியூவாக வந்து பை சைட் தான் ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ சின்ன சின்ன நியூஸ் டைம்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து ஜிவிபி ஈரோ மற்றது யூஎஸ்டி நியூஸ் இருக்குது. பெரிய நியூஸ் இல்லை, சின்ன சின்ன நியூஸ் தான். பட் கட்டாயம் கோல்ட்லையும் டிஎக்ஸ்வேலையும் நமக்கு வந்து சின்ன எஃபெக்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த அனலைசிங் வந்து நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஷார்ட் டைம் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ கோல்டை வந்து ஷார்ட் டைம் அப்டேட் பார்த்துக்குறோம். ஸோ நம்ம இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்க்கல வீக்லி சார்ட்லேருந்து போய்க்கலாம். ஸோ வீக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருக்கிற வீக் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் புல்லிஷ் கேண்டில் மாதிரி தான். ஸோ நம்ம வீக்லி அப்டேட்டில் பார்க்க போனால் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் இருக்க இந்த லோ, நான் இப்போதைக்கு இந்த லோவும் இந்த ஹை மட்டும் இப்போதைக்கு நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே அப்டேட்ஸ் போய்க்கணும். ஸோ இன்ட்ராடே அப்டேட் பார்த்திங்கன்னா தெரியும், நேற்று பெரிய ஒரு மார்க்கெட்டில் பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை. என்ன ரீசனாக மார்க்கெட்டில் நியூஸ் டைம்ஸ் பெருசு இல்லை. மற்றது மண்டே மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணது மார்க்கெட் வந்து டீப் டவுன் வந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு திரும்பவும் மார்க்கெட் திரும்பவும் பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதில் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக பிரேக் அவுட் கிடைக்க போகுது. அதாவது ஒன்று பை சைட் பிரேக் அவுட் கிடைக்கணும், இல்லாட்டி டவுன் சைட் வந்து மார்க்கெட்டில் பிரேக் அவுட் கிடைக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் வந்து இந்த இடத்துல, சப்போர்ட் ஜோன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது, நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஷார்ட் டைம்ஸில் வந்து பார்க்கல, நீங்கள் அதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்க. நம்ம வீக்லி சார்ட்டில் வந்து அது அப்டேட் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ்களையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இந்த 1902 இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ கட்டாயம் வந்து அந்த பாயிண்ட்ஸ்களையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே நம்ம 4 ஹவர் சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கிடைச்சா கட்டாயம் வந்து மார்க்கெட்டில் வந்து நமக்கு இந்த 19 ஃபஸ்ட் டார்கெட் வந்து நம்ம வந்து 1930 1950 57 மட்டும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் இருக்குது. பட் இப்போ உள்ள ஏசியா சீசனில் வந்து மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளை பொறுத்தவரையில் இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கிடைச்சா பை ஜோன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கரெக்டான ஜோன் எடுக்கணும்னா நம்ம 1935 37 ஜோன் எடுத்துக்கிறோங்க. அப்ராக்ஸாக சொல்ல போனால் இந்த 37க்கு மேலே நீங்கள் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்கக்குள்ளே நம்ம கட்டாயம் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அப்ராக்ஸாக பார்க்க போனால் 1937. ஸோ அந்த 1937க்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து பை ஜோன் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து 1 ஹவர் சார்ட் எடுத்துக்கிறோம். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் நமக்கு தேவையான அனலைசிங் எல்லாம் பண்ணிக்கிறோம். ஸோ என்னை பொறுத்தவரை இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து பை சைட் இருந்தாலும் கட்டாயம் நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு இதிலேருந்து மார்க்கெட் திரும்பவும் நமக்கு ஒரு டவுன் சைட் கிடைக்கணும். ஸோ அதுலேருந்து மார்க்கெட் திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது செல்லுக்கான அப்டேட். ஸோ கட்டாயம் வந்து டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க, டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் அது ஒரு 1 ஹவர் சார்ட் இல்லாட்டி 4 ஹவர் சார்ட்டில் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அப்படி பை சைட் நமக்கு கிடைச்சா கட்டாயம் மார்க்கெட் வந்து 1955 இல்லாட்டி 1957 56 ஜோனுக்கு போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அது பைக்குரிய அப்டேட். ஸோ வீக்லி சார்ட்லேயே நம்ம அது ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஜோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மெயினாக நம்ம எதிர்பார்க்குறது வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜோனை விட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்கணும். இந்த ஏரியாவில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்தால் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் மார்க்கெட் வந்து எந்த வேயில் போக போகுதுன்னு ஃப்யூச்சரில்.
ஸோ அது மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பை அண்ட் செல் நடக்கும். ஸோ அந்த பை அண்ட் செல் நடந்தாலும் கட்டாயம் வந்து நீங்கள் டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறங்க. ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் இப்போ நோட் பண்ணிட்டோம். ஏதாவது ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ இதில் பெருசாக ட்ரெண்ட் லைன் ஒன்றும் இல்லை. ஸோ ப்ரீவியஸாக இருந்த ட்ரெண்ட் லைன் தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட கனெக்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதோட கனெக்ட் பண்ணக்குள்ளே நமக்கு ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த ஜோன் ரீச் ஆகாமல் திரும்பவும் மார்க்கெட் திரும்ப இந்த ஜோனுக்கு வரக்குள்ளே திரும்பவும் இதுக்கு கீழே நமக்கு செல் ஆப்ஷன் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கரெக்டான நம்ம செல் எடுக்கிறதா இருந்தால் நமக்கு இந்த 1930க்கு பிலோ 1920க்கு பிலோ மார்க்கெட் ரன்னிங் வரக்குள்ள நமக்கு ஒரு செல்லுக்குரிய கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ 50% நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் 50% பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜோன் மட்டும் எடுக்கிறேன். ஸோ கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும்ன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 1920 ஸோ 1920 வந்து ஒரு கீ ஜோன் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோன்னா 1940 எடுத்திருந்தோம். ஸோ கீ ஜோன்னு சொல்ல போனால் இதுதான் கீ ஜோன். ஸோ அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம அது எல்லோ லைன் இல்லாட்டி ஒரு ரெட் லைன் ஒன்று கொடுப்போம், எல்லோ லைன் ஒன்று கொடுப்போம், ஈஸியாக இருக்கும். ஸோ கீ ஜோன் 1920. ஸோ அபவ் மார்க்கெட் வந்து பை ஜோனில் தான் இருக்குது. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து பை ஜோனில் தான் இருக்குது. ஸோ எகெயின் செல் ஜோன் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறதா இருந்தால் நமக்கு 1920லேருந்து 1912க்கு கீழே மார்க்கெட் வந்து திரும்பவும் வந்துச்சுன்னா நமக்கு திரும்பவும் மார்க்கெட் வந்து நமக்கு செல் ஜோன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி செல் ஜோன் வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து இந்த ஜோனில் இருந்து நம்ம செல் ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்படி கண்டினியூ பண்ணுற செல் வந்து கட்டாயம் வந்து எவ்வளோ தூரம் போகும், ஏன்னா இந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்து பெண்டிங். ஸோ இந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்து ரீச் ஆகணும், அதே மாதிரி இந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்து ரீச் ஆகணும், இன்னும் ரீச் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று இது நடக்கணும், அப்படி இல்லாட்டி இது நடக்கணும். ஸோ இதில் மார்க்கெட் திரும்பவும் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்படி இல்லை, இதில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கலாட்டி கட்டாயம் வந்து மார்க்கெட் நம்மளுக்கு பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் 1880 நம்ம அப்ராக்ஸாக ப்ரீவியஸாக நம்ம பேசியிருக்கோம், 1880 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு அது நம்ம தேவையில்லை. ஸோ பிரேக் அவுட் நடந்தால் நம்ம அந்த ஜூன் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ நான் எதிர்பார்க்குறது கட்டாயம் வந்து ஏபி ஏ இதில் பி நடக்க சான்சஸ் இருக்குது. ஏ நடந்தால் கட்டாயம் பி நடக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை ஏயும் பியும் ஃபெயிலியர்னால் கட்டாயம் வந்து சி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. கண்டினியூவாக பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒன்று இந்த மாதிரி நடக்கலாம். ஸோ இல்லை இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பவும் இந்த ஜூனில் வந்து மார்க்கெட் திரும்பவும் ஒரு சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஜூனில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. அப்படி சப்போர்ட் எடுத்தால் திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் இருந்து பை ஜோன் கண்டினியூ ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நம்மளை பொறுத்தவரை இது நடக்கணும், இது நடந்தால் கரெக்டான ஒரு வேயில் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்கும். அப்படி இல்லை மார்க்கெட் திரும்ப மேலே போயிட்டு திரும்ப வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுன்னா நீங்கள் இந்த ஏபியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி ஏயும் பியும் நமக்கு கரெக்டாக கிடைக்காட்டி நமக்கு கட்டாயம் வந்து சி ஆப்ஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கீ ஜோன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், இந்த கீ ஜோன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. ஸோ இந்த கீ ஜோன் வந்து நல்ல அப்ராக்ஸான ஒரு கீ ஜோன். ஸோ அந்த கீ ஜோனை வச்சு நம்ம மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், மார்க்கெட் வந்து எந்த வேயில் போக போகுதுன்னு. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள அப்டேட்ஸ். பெரிய அப்டேட்ஸ் ஒன்றும் இல்லை. நாளைக்கு சிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ அந்த நேரம் நல்ல அப்டேட்ஸ் ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிறத வச்சு சிபிஐ நியூஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.